தர்மபுரியோட அதியமான் கோட்டை திருவிழா நேத்தோட முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஆமாங்க. நேத்தோட கடைசி நாள். சரி கடைசி நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னதுனால, கோவிலுக்குள்ள போயிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இவ்ளோ பெரிய திருவிழா யாருக்காக? இங்க இருக்கிற இந்த அம்மனுக்காக தானே நடக்குது. அவங்கள பார்க்காம எப்படி? சின்ன வயசா இருக்கும்போது வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் முடிஞ்சு போனாலோ, சொந்தக்காரங்கலாம் வீட்ட விட்டு போனாலோ, இல்ல கோவில் திருவிழா முடிஞ்சு போனாலோ, அப்போ ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அந்த ஃபீல் எனக்கு இப்பவுமே வருதுங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாரி இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நம்ம இப்ப வளர்ந்து வந்து நம்மளால எல்லா இடத்துக்கும் தனியாவே போக முடியும் அப்படின்ற ஃபீல் இருந்தாலும், இந்த ஊர் திருவிழா மாரி எதுவுமே வரதில்ல. இத பார்க்காம போகறதுக்கு யாருக்கு தாங்க தோணும்? இந்த மாதிரி ஃபீல் நமக்கு மட்டும் இல்லங்க. ஊர் விட்டு ஊர் வந்து நமக்காக இங்க கடை போட்டிருக்க இங்க இருக்க எல்லாருக்குமே தோணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கடைசி நாள் நீங்க வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீங்க குறைச்சு கேட்கிற விலைக்கு குடுத்துட்டு போவாங்க. ஏன்னா, அவங்க அதோட வெளிப்பாடா தான் அப்படி செய்றாங்க. மத்தபடி குறைச்சு குடுக்கலன்னா, அந்த பொருள அவங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் விக்குவாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தருமபுரியில இருக்கீங்க, இல்லன்னா அதியமான் கோட்டை திருவிழாக்கு லாஸ்ட் டே போயிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தருமபுரி பிடிக்கும்னா, நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பபாய்.